இந்த விஸ்வாவசு வருஷத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கணும் நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு அஷ்டமத்தில் குரு வராரு, கொஞ்சம் சுமாராக இருக்குது. அர்த்தாஷ்டம சனி, அதுவும் சுமாராக இருக்குது. அர்த்தாஷ்டம ராகு, 10ல் கேது, எல்லாம் கொஞ்சம் சுமாரான இடத்துல வருது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இந்த விருச்சிக ராசி 8ஆம் இடத்துல வர்ற குரு சின்ன சின்ன காரிய தடங்கள்லாம் உண்டு போகும். நம்ம ஈஸியாக பண்ண காரியம் தான், ஆனால் இப்போ அதுக்குன்னு அலையிற மாதிரி இருக்கும், அலைச்சலை கொடுக்கும். காரிய தாமசம், காரிய தடை, இது மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்குது. அர்த்தாஷ்டம சனி, இப்போ 4ஆம் இடத்துல சனி இருந்தது. இது வர்ற மார்ச் 2026 மாறுது. அதோட இது வர்ற செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறமே கொஞ்சம் ஒரு மாற்றம் இருக்கும். இது வரலையும் உத்தியோகத்தில் வந்த சில கஷ்டமான சூழ்நிலைகளை மாறி கொஞ்சம் அனுகூலம் ஏற்படும். 4ஆம் இடத்து ராகு, அது வீணாக விரோதங்களாக வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அனுசரணையாக இருக்கணும். வீணாக யார் பிரச்சனையிலையும் போய் நம்ம தலையிட்டு யாருக்கும் நம்ம ஜாமீன் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் அது மாதிரி இருந்தாலே போதும். 4ஆம் இடத்து ராகு ஒன்றும் பண்ணாது. 10ஆம் இடத்துக்கு கேது, 10ல் கேது, 4ல் ராகு 10ல் கேது இருந்தாலே 4 வண்டி வாகன ஸ்தாபனம் அந்த இதில் சொல்லுவாங்க, வாகனம் இது. அதனால் வாகனங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் இதாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 10ல் கேது ஏதாவது ஒரு இந்த ஃபைன் கட்டுற மாதிரி அது மாதிரி ஏதாவது இதெல்லாம் அது மாதிரி டிரைவிங்கில் போகும்போது மறக்காமல் நம்ம லைசன்ஸு இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறோமா அதெல்லாம் பார்த்துக்கணும். இரவு நேர டிரைவிங்கை தவிர்த்தா நல்லது. ஆனால் ஓரளவுக்கு இந்த வண்டி வாகனங்கள்லாம் இது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த விருச்சிக ராசிக்கு ஆரம்பத்தில் சுமாராக இருக்குது, பின்னாடி நல்லாவே இருக்குது. அதனால் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தீபமும், சனி பகவானுக்கு சனிக்கிழமை தீபமும், துர்க்கை அம்மனுக்கு அடுத்தது விநாயகர் பெருமானுக்கு இதெல்லாம் தீபம் போட்டுன்னு இது பண்ணி வந்தாக்க இந்த கஷ்டங்கள்லாம் அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும்.